அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நன்றி, வணக்கம். மிஷனல் எய்ட்ஸ் யூடியூப் சேனல் அனைவருக்கும் அடியோட தயவான வணக்கங்கள். அடியன் புதிய பெரியன் சித்தாவர்மா வைத்தியர், கள்ளக்குறிச்சி. இந்த வாதம் 84 வகையான வாதங்களுக்கு ஒரு அற்புதமான மருந்து நம்ம அந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். இது 100க்கு 100 அனுபவமான மருந்து. நம்முடைய நோயாளிகளுக்கு பலருக்கும் கொடுத்து வெற்றி கண்ட ஒரு மருந்து தான். இந்த மருத்துவ குறிப்பு சித்த மருத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் சித்த மருத்துவத்தை புரிந்து கொண்டவர்களுக்குமான ஒரு வைத்திய குறிப்பு தான். மாறாக அனைவருக்கும் அல்ல என்பதை அடியேன் இதன் வழியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாதம் பொதுவே மனித வாழ்க்கை 3 வகைகளாக நம்ம பிரிக்கலாம். அதாவது வாதம், பித்தம், சிலத்தும்னு சொல்லுவார்கள். சூடு, குளிர்ச்சி, வாயு, மேல ஆகாயம், கீழே பூமி. 5 பஞ்சபூதங்களால் ஆனதான் அந்த உடம்பு, இந்த உலகம். அதனாலதான் செய்யப்பட்டிருக்கு. அதுபோல வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பிறந்ததுல இருந்து 15 வயசு வரைக்கும் குளிர்ச்சி உடம்பு. சளி எப்ப பார்த்தாலும் சளி ஒழுதுகிட்டே இருக்கும். 15 வயசுல இருந்து 40 வயசு வரைக்கும் சூடு சம்பந்தமான நோய்கள், இறப்பை கோளாறு, கேஸ்ட்ரிக் அல்சர், அது மாதிரி எல்லாம் 40 வயசுல இருந்து டெத்து வரைக்கும் வாதம் சம்பந்தமா. எங்கன்னா வாதம்னாக்க நம்முடைய இடுப்பு பழக்கு கீழே நோய்கள், வாதம் சம்பந்தமா 84 வகையான நோய்கள் வரும். அதுபோல இந்த உடம்பு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தொண்டையில வரைக்கும் இந்தாண்ட கபம், இதனால தொப்புள்ள இருந்து தொண்டை வரைக்கும் பித்தம், தொப்புல கீழ் வரைக்கும் வாதம். ஸோ இந்த வாத நோய்கள் வரும். ஸோ உடம்ப 3ஆ பிரிக்கலாம், நம்ம நாடியை 3ஆ பிரிக்கலாம், நம்ம வாழ்வியல 3ஆ பிரிக்கலாம். அது போல தினசரி பார்த்தீங்கன்னா காலையில 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் கபநாடி ஓடும். 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் பித்த நாடி ஓடும். 2 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் திரும்ப வாத நாடி ஓடும். இதனால தான் காலையில் இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய், மண்டலம் உண்டா, கோல்வி நடக்கும் குயவனும் கோல் வீசி நடப்பான் அப்படின்னு தேரையுடைய பாடல். அதாவது காலையில இஞ்சி தண்ணி குடிக்கணும், பித்தத்தை சரி பண்ணும். அதுக்கடுத்து மாலையில கடுக்காய் தண்ணி குடிக்கணும். அது மாலையில இஞ்சி சுக்கு தண்ணி கொடுக்கணும், அது வாதத்தை ரெடி பண்ணும். அதுக்கடுத்து நைட்ல கடுக்காய் கொடுக்கணும், அது கழிவை வெளியேற்றும். இப்போ கூனி நடக்கின்ற ஒரு கூணனாக இருந்தா கூட 48 நாள் இந்த மருந்து சாப்பிட்டா கோல் வீசி நடப்பான் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்கிறார். ஸோ இதுல நம்ம 40 வயசுக்கு உள்ளவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தொப்புளுக்கு கீழே இடுப்பு வலி பிரச்சனை, L4 L5 கம்ப்ளைண்ட், சயாட்டிகா பிரச்சனைங்க சார், நடுமுதுக இங்கே கழுத்து வலிக்குது, C3 C4 கம்ப்ளைண்ட், நடுமுதுக வலிக்குது, முட்டி வலிக்குது, அப்படியே கோணலா நடைய 40 வயசுக்கு மேல அந்த மனிதனுடைய நடையே பார்த்தீங்கன்னா மாறிடும். மூட்டு தேய்மானம் ஆகிப்போச்சு, மூட்டு இப்படி நழுவிக்குச்சு, கால் நடக்க முடியல. 40 வயசுக்கு பாருங்க கண்டிப்பா. இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா கழிவுகளுடைய தேக்கம் தான் நோய். இந்த வாத நோய்களுக்கு அடிப்படை காரணம் பார்த்தீங்கன்னா கழிவுகள். 3 வேளை சாப்பிட்றவங்க காலை மாலை 2 வேளை கண்டிப்பா பாத்ரூம் போயிடணும். எப்ப பாத்ரூம் போகணும் சார்? 6 மணிக்கு முன்னாடியே பாத்ரூம். ஒரு 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் வாக் மாதிரி நடந்துட்டு ஒரு 6 மணிக்கு முன்னாடியே நம்ம பாத்ரூம் போகணும். 6 மணிக்கு முன்னாடி பாத்ரூம் போகலன்னாக்கா சூரியன் வெளியே வந்துடும். சூரியன் வந்தோடனே பூமி சூடாயிடும். சூடானவுடனே மலம் இறுகிக்கும். மலம் இறுகிடுச்சுன்னா கேஸ்ட்ரிக் ஒரு வாயு உற்பத்தி ஆகும். இதுதான் அபான வாயுன்னு சொல்லுவோம். கழிவு காற்று, மலைக்காற்று. தசவாயுக்கு இல்ல, மலைக்காற்று கழிவு காற்று. அப்ப அந்த காற்று அபான வாயு கழிவை வெளியே தள்ளணும். கழிவை வெளியே தள்ளாம இருந்துச்சுன்னா அதுதான் வாதமாக மாறும். இந்த வாயு தான் ரொம்ப நாளைக்கு நம்ம உடம்புல எந்த இடத்துல இருக்குதோ அது வாதமாக மாறும். உடல்ல எந்த உறுப்பு வீக்கா இருக்குது, பலவீனமா இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. எந்த உறுப்புகள் பலவீனமா இருக்குதோ அந்த உறுப்புகளை இந்த வாயு, இந்த மலைக்கழிவு, மலைக்காற்று, அபான வாயு உட்காந்துருக்கும். உட்காந்து என்னதான் செய்யும்? கை தூக்க முடியலங்க. இந்த ஷோல்டர் பார்த்தீங்கன்னா அந்த அலைமெண்ட்டு மாறிடும். ஒருத்தர் ஷோல்டர் ஏறி இறங்கி இப்படி கையை தூக்க சொல்லுவோம். கை தூக்க சொன்னா கை இப்படி ஒருத்தர் மேலே இறக்கி இறங்கும். இப்போ கையை நீட்ட சொல்லுவோம். ஒருத்தர் கை இப்படி இறங்கி எப்படின்னாக்க அந்த போன அலைமெண்ட்டை மாத்திடும். இதான் நெட்டி வருமம்னு சொல்லுவாங்க. வருமத்தில் இந்த அலைமெண்ட்டை மாத்தி அதுல இருந்து போகக்கூடிய ரத்த ஓட்டங்களை தடைப்பிடும். இப்ப நடுவுல நெட்டல் வரும்போது இந்த நடு முதுகுல T4 T3 T5 T8ல இந்த இடத்துல வாயு உட்காந்துச்சுனாக்க என்ன ஆகும்னாக்க உங்களுக்கு இதயத்துக்கு ரத்த ஓட்டம் போகாது, கல்லீரலுக்கு ரத்த ஓட்டம் போகாது. 33 சர்விக்கல் பாயிண்ட் இந்த C1ல இருந்து ஆரம்பிச்சு கீழே S7 வரைக்கும் இருக்கு. 33 தண்டுவடத்துல எந்த இடத்துல உட்காந்துருந்தோ அந்த வாயு அந்த வாதமாக மாறும். சில பேருக்கு இடுப்புல உட்காந்துட்டு என்ன பண்ணும், இடுப்புல அந்த பள்ளத்துல L4 L5 கம்ப்ளைண்ட் இப்ப ஏத்தி இறக்கி இல்ல அந்த இடத்துல அந்த டிஸ்க் அழுத்தும். இப்ப டிஸ்க் அழுத்தி கம்ப்ரஸ் பண்ணும்போது டிஸ்க் பல்ஜ் ஆயிடும். டிஸ்க் பல்ஜ் என்ன பண்ணுவோம், காலுக்கு ரத்த ஓட்டங்கள் தடைப்படும். இப்போ இடுப்பு நகர்ந்து நடப்பாங்க. பெண்கள் பார்த்தீங்கன்னா நடக்கவே முடியும், பாத்ரூம் கூட போக முடியாம உட்காந்துருவாங்க. இதான் L4 L5. அது அதிகமாகி என்ன பண்ணும், கீழே அமெரிக்கா உட்காந்துரும். கீழே சயாட்டிக்கா
சயாட்டிக்கா வந்து சொரேசிஸ்ல வந்து உட்காந்துக்கிட்டு இந்த இடத்துல வந்து S5 S6 சொல்லுவாங்க. C1 C2ல இருந்து ஆரம்பிச்சு C3 C4 C7 வரைக்கும் அது கையை பிளாக் பண்ணிடும். கீழே வந்து நடு முதுகுல T1 T2 T3 T80 வரைக்கும் அங்க உட்காந்துக்கிட்டா இந்த இடத்துல அந்த ராஜ உறுப்புகள் ரத்த ஓட்டத்தை தடை பண்ணிடும். அவனுக்கு வந்து ஸ்டெமினா இருக்காது. நெட்டல் வரும் அப்படி நிமிந்து நிற்கும். அந்த புஜ பலம்னு சொல்லுவாங்க தமிழ்ல. இந்த புஜ பலம் இருக்காது. கீழே வந்து L1ல இருந்து ஆரம்பிக்கும். L1 L2 L3 L4 L5 தான் மேக்சிமம் வரும். அந்த இடத்துல உட்காந்துட்டா இடுப்பே போயிடும். அப்ப கீழே வந்து S1 S2 S3 S4 S5 S6 வந்தா காலை பிளாக் பண்ணிடும். முட்டியில வலிக்கும். ரத்த ஓட்ட காலுக்கே அடையும். அந்த மனிதன் நடக்கவே முடியாது. இப்ப 40 வயசுக்கு மேல அந்த கம்ப்ளைண்ட் வந்து மேக்சிமம் இன்னைக்கு வந்து 100ல 50% வந்து அவ்வளோ பேஷண்ட் L4 L5 கம்ப்ளைண்ட்ல வராங்க. பாத்தீங்கன்னா கழிவுகளுடைய தேக்கம் தான். காலை மேல 2 வேளை பாத்ரூம் போவதோட நோக்கம் தான் அது நோய்களாம். இதுக்கும் இதனால பாதிப்பு அடையுது. இப்ப எந்த இடத்துல அந்த வாயு உட்காருதோ அந்த இடத்துல தேய்மானத்தை ஏற்படுத்தும். எலும்ப நசுக்கும், நரம்ப நசுக்கும், டிஸ்க வந்து பல்ஜி பண்ணும், டிஸ்க் வந்து கம்ப்ரஸ் ஆயிடும். அப்ப என்ன பண்ண சர்ஜரி தான் சார் பண்ணுவோம் இடுப்புல அப்படி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் அற்புதமான ஒரு மருந்து, ஒரு அனுபவமான மருந்து நம்முடைய வாதமடைக்கு மருந்து. நாங்கள் இது வந்து வாதமடைக்கு கேப்சூலாகவும் கொடுக்குறோம். இந்த வாதமடைக்கு மாத்திரைகளாகவும் கொடுக்கும். இந்த மருந்துக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா முதல்ல அமுக்ரா சூர்ணம். ஏன்னா நரம்புகளுக்கு பலப்படுத்தக்கூடியது அமுக்ரா தான். அமுக்ரா சூர்ணம் வந்து 250 1/4 கிலோ. அடுத்து குத்துக்காரன் சமட்டி சூரணம் வந்து 100 கிராம். அதாவது நாக வங்க செந்தூரம் வந்து 15 மில்லி, குங்குளி பஸ்பம் வந்து 15 மில்லிகிராம், சிட்ராமுட்டி கஷாயம், நொச்சி கஷாயம், தழுதாளை கஷாயம், வாதநாராயண கஷாயம், நிலவேம்பு கஷாயம். இந்த கஷாயத்துல இந்த மருந்துகளை செஞ்சிட வேண்டியதான். வச்சு ஒரு மாத்திரைகளாக இல்லை கேப்சூலாக காய வச்சு எடுத்துக்க வேண்டியதான். 84 வகையான மருந்துகளுக்கும் இது வந்து மருந்து. ஏன்னா இதுல நம்ம என்ன கலந்துக்கிறோம், தழுதாளை கலந்து. தழுதாள மருந்து வந்து நின்னாரை பாய வைக்கும் தழுதாளை, படுத்தாரை பாய வைக்கும் தழுதாரை, நடக்க முடியாத நடக்க வைக்கும் தழுதாளை. அப்படின்னு தழுதாளைக்கு வந்து ஒரு பெரிய இருக்கு. ஏன்னா அது தழுதாளைக்கு தான் வாதம் மடக்கின்னு. வாதத்தினால் மடங்கி இருந்தவர்களை நடக்க வைக்கக்கூடிய மருந்து நம்முடைய தழுதாளை. ஸோ தழுதாளை நம்ம சேர்த்துக்கிறதுனாலையும் நாகவங்கம், குங்குளியம் பஸ்பம், சிட்ராமுட்டி கஷாயம், நொச்சித்தேலம் சேர்த்துனா அந்த வாதத்தெல்லாம் வெளியே எடுக்கும். அது மூட்டுகள்ல நீர் கோத்துக்குன்னு சில பேர். நீர் கோத்துச்ச மூட்டுல நீர் சார், வாத நீர் சார், அதை வந்து சரி பண்ணும். நடக்க முடியலைங்க, மூட்டி தேஞ்சு போச்சு சொல்றாங்க. ஏன்னா இந்த வாதம் போய் உட்காந்து வாயு போயிட்டு அந்த முட்டியில உட்காந்து அதுல இருக்கிற அந்த டென்சிட்டியை அந்த கிருமி அரிச்சிடும். அரிச்சு எலும்போடைய டென்சிட்டி குறையும் போது அந்த இடத்துல இந்த எலும்பு தேஞ்சு போச்சு. எலும்பு தேஞ்சு போறதுலாம் கிடையாது, அதோட அடர்த்தி, எலும்போட அடர்த்தி வந்து குறைஞ்சு போகுது. அதுதான் வந்து பண்ணணும். அப்ப நம்ம என்ன செய்யறோம்னாக்கா இதுக்கு வந்து இந்த வாதமாடி கூட சேர்ந்து வந்து சங்கு புஷ்பமோ இல்லை பரண்டை கேப்சூலோ கொடுக்கும்போது அதோட எலும்பு டென்சிட்டி வந்து பலப்படும். இது கூட மருந்து, வாதத்துக்கு இது மருந்து. பிரச்சனைக்கு நம்ம பார்த்துட்டு அது கூட இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு சில மருந்துகள் கொடுக்கும். சூப்பராக வேலை செய்யும். இல்ல சார் அப்படின்னாக்க நீங்களே வந்து செஞ்சு கொடுங்க. வைத்தியர்களாக இருந்தால் ஈஸியாக செஞ்சு. ஏன்னா இது நாகவங்க செந்தூரம் பெரிய மருந்து. இது குங்குளி பஸ்பம், இது வந்து பஸ்பமும் செந்தூரமும் வந்து வைத்தியர்கள் தான் இதை செய்யணும். பாரம்பரியமான வைத்திய நல்ல அனுபவமான வைத்தியர்கள் செஞ்சு கொடுத்தா மருந்து சூப்பராக வேலை செய்யும். ஸோ வாதம் 84 சரி பண்ணக்கூடிய ஒரு மருந்துனா நம்முடைய வாதம் அடக்கி சூரணம், வாதம் அடக்கி செந்தூரம், வாதம் அடக்கி மாத்திரை அப்படி பேர் வச்சுக்கலாம். எந்த வகையான வாதத்தினால் முடங்கி போனவர்கள் அனைவருக்கும் ஒரு அற்புதமாக வேலை செய்யக்கூடிய மருந்து. நம்ம பலருக்கும் பல கஸ்டமருக்கு கொடுத்தது. அதே போல இடுப்பு தேய்மானம், டிஸ்க் பல்ஜி, இது நம்ம ரெகுலரா கொடுக்கக்கூடியது. இங்கே கைது தேய்மானம் ஆகி போச்சு சார், கழுத்து திருப்ப முடியல, கழுத்தை நிமித்த முடியல, கழுத்து தூக்க முடியல அப்படிங்களுக்கு ரொம்ப அற்புதமா வேலை செய்யும். குதிகால் வாதத்துக்கு ரொம்ப மருந்து. சில பேர் வந்து குதிகாலில் போய் வாதம் உட்காந்துக்கும். குதிகாலில் அந்த எலும்பு வந்து பிசிங்கிக்கும். இல்லை யூரிக் ஆசிட் போய் டெப்பாச்சு, அதுக்கு ரொம்ப அற்புதமா இது வேலை செய்யும். அடுத்தது மூட்டு தேய்மானத்துக்கு வந்து கை தேய்மானது, இந்த டிஸ்க் பல்ஜ் ஆனது வந்து நீங்க நரம்பு பெஸ்காச்சு, லெக்கமெண்ட் டேரா ஆகி போச்சு சொல்லுவாங்க சில பேர். சவு வந்து கீழே விழுந்தோ இல்லை ரொம்ப தேய்மானாயோ லெக்கமெண்ட் வந்து டேரா ஆச்சுமா. லெக்கமெண்ட் டேரா ஆனதுக்கு நம்ம இது கூட சின்ன சப்போர்ட் மருந்தெல்லாம் கொடுத்தா சூப்பராக வேலை செய்யும். 100க்கு 100 குணமளிக்கும். முதல் மாசத்திலே பாதி நோய் சரியாயிடும். முதல் மாசம் மருந்து கொடுப்போம். நாங்களாம் காலைல 2 மாத்திரை, சாயங்காலம் 2 மாத்திரை சாப்பிடுங்கன்னு மாத்திரையா பண்ணி கொடுப்போம். முதல் மாசத்துலேயே அந்த வாதம் எல்லாம் கண்ட்ரோலுக்கு வந்து முடக்குவாதத்துக்கு அற்புதமாக வேலை செய்யும். முடக்குவாதங்களுக்கு இந்த மருந்து கொடுத்து கொஞ்சம் சப்போர்ட் மருந்து, சத்துக்கு மருந்து கொடுத்து இதையும் கொடுத்தா சூப்பராக வேலை செய்யும். எலும்புடைய அரிப்புகளாக இது சீக்கிரமா செய்யும். கிருமி தொட்டுகள் தான் இதை வந்து அரிக்கிறதுனால சூப்பராக வேலை செய்யும். நிலவேம்பு கஷாயமும் தொழில் நம்ம கொடுத்ததுனால கிருமிகள், எந்த கிருமிகள், வாத நோய், வாத கிருமி நோய், வாதல் நீர் மூட்டுல நீர் எல்லா தேவையில்லாத கழிவுகள் எதுவாக இருந்தாலும் நிலவேம்பை வெளியேற்றிட்டே இருக்கும். ஸோ இது கூட்டு மருந்து தான் செய்யும் போது தான் சூப்பராக வேலை. சிங்கிள் மருந்துலாம் வந்து வேலை செய்யறது எல்லாத்துக்குமே ஒரு கிட்டு மாதிரி ஒரு கூட்டு மருந்தா செய்யும் போது தான் இது சூப்பராக வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து நம்முடைய வாதம் அடைக்கும் மருந்து. இந்த வாதம் அடைக்கும் மருந்துகளை
சித்த மருத்துவத்தை துணை கொண்டு நீங்க செஞ்சு வாதத்திலிருந்து விடுபட்டு நீங்கள் கைகால் நன்றாக இந்த உலகத்தில் இருக்கின்ற வரைக்கும் நீங்க அமைதியாக மகிழ்ச்சியாக இருக்கணும். உங்களுடைய கழிவை நீங்க வெளியே போய் வெளியே தள்ளிட்டு திரும்ப வந்து உட்காந்ததான் ஆரோக்கியம். உங்க கழிவை நீங்க என்னைக்கு வெளியே ஏற்ற முடியல நடக்க முடியலோ அன்னைக்கு இந்த உலகத்துல வந்து நரகம் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். அதனால கைகால் மூட்டு வெளியே எலும்பு பிரச்சனை உள்ளவங்களாம் இந்த வாதமடைக்க சாப்பிட்டு குணமடையும், ஆரோக்கியமா வாழ்வீர்கள், வாழ்வாங்க, வாழணும் அப்படின்னு எல்லாம் இறைவனை வந்து பிரார்த்தித்து இந்த நிறைவு செய்கிறேன். நீங்கள் எல்லாம் ஆரோக்கியமாக வாழ்வீர்கள், வாழ வேண்டும். காலை மேலே 2 வேளை 3 வேளை சாப்பிட்றவங்க பாத்ரூம் போகிற பழக்க வழக்கத்தை ஏற்படுத்திங்க. நல்ல எண்ணெய் வாரத்துக்கு 2 நாள் தேய்ச்சி குடிங்க. இந்த 2 பழக்க வழக்கத்தோடு இந்த மருந்து நீங்க எடுத்துட்டீங்கன்னா விரைவில் வந்து நோய் குணமாகும். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நன்றி, வணக்கம்.